Hi, hello guys, you're watching Codeman with Harish and Bharat. So, welcome to the match review of the third test that has happened successfully for England in the Lords. ஸோ எஸ் நம்ம ரொம்ப ஹைப் பண்ணிட்டே இந்த மாதிரி பிச்சு வந்து ஒரு கிராஸியான பிச் அன்இவன் பவுன்ஸ் இருக்கும், எப்படி வந்து ஒரு டூ பேஸ்ட் பிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசியிருந்தோம் பிச்சை பத்தி. அதே மாதிரிதான் நம்ம வச்சு செஞ்சு விட்ட ஒரு பிச்சு. இந்தியா வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில வந்து தோத்து போறது அது நம்ம விட்னஸ் பண்ணிருப்போம். நிறைய பேர் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் பார்க்காதவங்களுக்கு ஒரு ஹைலைட்ஸ் பார்த்துட்டு எங்க வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சொல்லு பரத், என்ன நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்? அதான் இப்போ வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆக்சுவலி இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க, இந்தியா தோத்துட்டாங்கன்றத விட டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். லைக் வந்து நான் மட்டும் இல்ல, ட்விட்டர் எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே சொல்லணும்னா ஒரு ப்ராப்பர் சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கு ஏத்தாப்புல சேத்தேஸ்வர் புஜாராவும் வந்து போஸ்ட் மேட்ச் அந்த இதுல எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு. அவர் காட்டினாரு, அந்த போட்டோ கூட காட்டுறோம். மார்டின் ஸ்கார்செஸி காட்டுவார்ல அந்த மாதிரி. ஆமா, புஜாரா காட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா இங்கிலாந்து ரெண்டு டீமே காட்டினாங்க அது கிரவுண்ட்ல. செம்மையான மேட்ச், சூப்பரான ஒரு என்டர்டைனர். எஸ் அஃப்கோர்ஸ் இந்தியா லாஸ்ட், ஹார்ட் பிரேக்ஸ்லாம் இருக்கு. அதுவும் முகமது சிராஜ் அந்த கடைசியில் அவுட் ஆயிட்டு அவர் ரொம்ப நேரம் கீழே குடிஞ்சிட்டு இருந்தாரு. கடைசியில வந்து ஜாக் ராலியும் ஜோ ரூட்டும் தான் வந்து தூக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட், லைக் சிராஜ் டிசப்பாயின்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சோ, ஜடேஜா வந்து நான் செகண்ட்ல வந்து ஒரு மாதிரி தலைமையோட கை வச்சிருந்தாரு. நம்ம எல்லாருமே இந்தியன் ஃபேன்ஸ் ரியாக்ஷன் எல்லாருமே அப்படிதான் இருந்துச்சு. வெரி வெரி ஒரு எப்படி சொல்ல, எஸ் அஃப்கோர்ஸ் அகைன் இந்தியா லாஸ்ட், பட் இட் டசன்ட் மீன் தட் இந்தியா டிட் புட் அப் தி ஃபைட். சூப்பரா ஃபைட் பண்ணாங்க. கடைசி விக்கெட், கடைசி பால் போடுற வரைக்கும் செம்ம ஃபைட் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியா லாஸ்ட் தான் நான் சொல்லுவேன். லைக் வந்து அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜடேஜாவோட பேட்டிங் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு ஸ்கோருமே சரி, அதுக்கு முன்னாடி வந்து விளையாண்ட மேட்சுமே சரி, அவர் தனியா நின்னாருங்க. அதுவும் இல்லாம இந்த மேட்ச் வந்து ஒரு கான்ட்ரரியான மேட்ச். போன மேட்ச் வந்து எப்படி ஒரு ஹை ஸ்கோரிங் எட்ஜ் பேஸ்டன் ஒரு அகமதாபாதா இருந்துச்சு. ஆனா நீங்க என்னதான் எட்ஜ் பேஸ்ட் வந்து பிளாட்டரோட ஆகினாலுமே லார்ட்ஸ்ல அது வந்து செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஒரு லோ ஸ்கோரிங், கடைசி அந்த லோ ஸ்கோரிங் தாங்க டெஸ்ட் மேட்சஸ்ல எப்பவுமே ஒரு த்ரில்லரா இருக்கும். நம்ம இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் கூட இப்போ ஒரு மேட்ச் போச்சு, அது கூட அது நம்ம பேசலாம். 27 ஆல் அவுட் ஆனாங்க வெஸ்ட் இண்டீஸ். அது வந்து அது ஒரு பயங்கரமான மேட்ச்னே சொல்லலாம். மிச்சல் ஸ்டார்க் வந்து பேட்டியத்தாரு, இந்த பிரைம் ஸ்டார்க் இஸ் பேக்னே சொல்லலாம். அந்த பிங்க் பால் வந்தா மட்டும் ஸ்டார் சூப்பரா போறாரு. போலன் ஹேட்ரிக்கும் இருந்துச்சு. அந்த ஆக்சுவலி அதை பத்தி நம்ம வீக்லி பிளேல பேசலாம், அது இதுல வேணாம். பட் அகைன் இந்த மேட்ச்ல திரும்ப போனோம்னா நிறைய டிஃபைனிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுங்க. லைக் வந்து ஆக்சுவலி இந்தியா டாமினேட் பண்ணாங்க, இங்கிலாந்து டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த அதுக்கு ஒரு அத்தாட்சி தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து டிரா ஆச்சு. 387 ஈக்குவலா முடிஞ்சது. அதுதான் வந்து ஆக்சுவலா மேட்ச் வந்து யாருமே டாமினேட்லாம் பண்ணல, ஈக்குவலா போயிட்டு இருந்த ஒரு மேட்ச். இந்தியா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ஆக்சுவலி எங்க அப்பா கூட என்ன சொல்லிட்டு இருந்தாரு, 192 தான் அடிச்சாங்க இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல. அவ்வளவுதான் ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே ஈஸியா இல்லைனா கூட 5 விக்கெட் டிஃபரன்ஸ்ல சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா லார்ட்ஸ் பொறுத்தவரையில ஒரு 200 கிட்ட வந்தாலே வந்து அது கொஞ்சம் கஷ்டமான டார்கெட் தான். 200 பிளஸ் இருக்கிற டார்கெட் ஃபோர்த் டேல வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ரொம்ப அது ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்காது விளையாடுறதுக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, முன்னாடி நம்ம பாத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கிலாண்டே அந்த ஒரு மேட்ச் நம்ம இந்த ஐகானிக் மேட்ச் ஒன்று போட்டோம் 2014, அதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம 300 சேஸ் பண்ணுவாங்க இங்கிலாந்து. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 210 தான் அடிப்பாங்க. இங்கிலாண்டே வந்து அந்த சமயத்துல அவ்வளவுதான் அடிக்க முடிஞ்சது. கமிங் பேக் டு டிஃபைனிங் பாயிண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த மேட்ச்ல வந்து 3 டிஃபைனிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மேட்ச் மாறுச்சுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எங்க மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 2ல ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஜஸ்பிரீத் பும்ரா வாஸ் பிரீத்திங் ஃபயர் லைக் எனிதிங். ஒரு நியூ பால் எடுத்திருந்தாங்க. அந்த நியூ பாலை வந்து சூப்பரா போட்டு 3 விக்கெட் அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் யாரும் எடுத்து, அதுக்கப்புறம் ரூட் விக்கெட்டும் எடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து ஒரு 10 ஓவர்ஸ் ஓல்டு பால் தான். அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க பிகாஸ் இட் காட் அவுட் ஆஃப் ஷேப். டியூக் பால் வந்து இங்கிலாந்துல நிறைய அவுட் ஆஃப் ஷேப் ஆகுது. அந்த மேட்சுக்கு முன்னாடியே ரிஷப் பண்ணிட்டும் சரி, ஸ்டோக்ஸும் சரி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த பால் நியூ பால் சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணது பிரச்சனை இல்லை. கொடுத்த பால், ரிப்ளேஸ் பண்ண பால் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் நெவர் லைக் அ நியூ பால். அது வந்து லைக் டு லைக் பால் மாதிரி இல்லைன்ட்டு சுப்மன் கில் ரொம்ப கத்திட்டு இருந்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம அவ்வளவு அனிமேட்டே பார்த்ததே இல்லை, ரொம்ப அனிமேட்டா இருந்தாரு. சிராஜுமே அப்ப அனிமேட்டா இருந்தாரு. பால் வேணும் மாத்தணும் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த கொடுத்த பாலுமே வந்து ஹாப்பியா இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அங்கதான் மேட்சும் மாறிச்சு. 260 ஃபார் 4ல இருந்து 271 ஃபார் 7க்கு மாறின இங்கிலாந்து அந்த பால் மாத்தினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் இங்கிலாந்து வந்து கேம்குள்ள வந்தாங்க. கார்ஸ் ஒரு 50 அடிச்சாரு, ஸ்மித் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு ஒரு 110 ரன் கிட்ட அதுக்கப்புறம் அடிச்சாங்க. 387 கொண்டு போனாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் மாறிச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த மேட்சே மாத்தின ஒரு முக்கியமான புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் டேல நடந்த அந்த ஒரு சின்ன லேப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன். நல்லா ஆடிட்டு இருந்தாரு KL ராகுல். 98ல என்ன வருதான்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் தட்டை போய் ரிஷப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் தட்டை போயிட்டு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் சொல்லலாம். பட் அதுவுமே ஆக்சுவலி கரெக்டா தான், கால் கூட ஒரு ரிஸ்கி சிங்கிள் தான். ரிஷப் பண்ண லைட்டா ஒரு செகண்ட் வந்து யோசிப்பாரு அந்த சிங்கிள். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மிடில் ஓடிட்டு இருக்கும்போது லைட்டா ஒரு ரெஸ்டேஷன் கொடுப்பாரு. அதையெல்லாம் தாண்டி டேஞ்சர் எண்டுக்கு பொறுத்து லோகேஷ் ராகுல் தான் அவர் கரெக்டா போயிட்டாரு. சரிங்களா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. KL ராகுல் சைடு தான் பால் போகணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஸ்டோக்ஸ் கிட்டமே அதான் கேட்டாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் KL ராகுல் வந்து அவரு டேஞ்சரஸா பாக்கல, அவரு வந்து எப்ப வேணா தூக்கிக்கலாம்,
ஆனா ரிசர்வ் பண்ணிட்டு தான் அங்க மேட்சே மாத்திரம் ஒரு டேஞ்சரஸான பிளேயர்னு சொல்லிட்டு அவரு விக்கெட்டுக்கு போனட்டு விக்கெட்டே எடுத்து வச்சிட்டாரு. அதான் மேட்ச். செம்மையான த்ரோ. அண்ட் அந்த த்ரோவை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்ல. என்ன ஒரு மனுஷன். நம்ம ஸ்டோக்ஸுக்கே தனியா ஒரு செக்ஷன் வந்து இதுல பேசுவோம் சரிங்களா, அதுக்கு நம்ம வருவோம். கம்ப்ளீட் கிரிக்கெட்டர். யூ ஆமா, கான்ட் அது கீப் ஹிம் அவுட் ஆஃப் கிரிக்கெட். அது பேட்டிங்ல விட்டாலும் சரி, அவர் பவுலிங்ல பிடிப்பாரு. அவருக்கு வரும், அவருக்கு வரும், ஒரு மேட்ச்ல அவருக்கு எல்லாத்தையும் வரும். பண்ணி நம்மள சாவடிச்சிருவாரு. அவருக்கு வரும், அவருக்கு வரும். அவரை பத்தி தனியாவே பேசலாம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம் ஒரு செக்மெண்டோட. சோ அந்த ஒரு ரன் அவுட் ரிஷப் பண்ட் அவுட் ஆறாரு. பெருசா மேட்சை மாத்துது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டோக்ஸ் சொன்ன மாதிரி தான் ரிஷப் பண்டோட விக்கெட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி இருந்துச்சு சரிங்களா. அது ரெண்டாவது கொஸ்டின். தேர்ட் விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டே 3 எண்ட்ல ஜாக் ராலி வந்து ஒரு ஓவர் ஆடும்போது அவங்களுக்கு அந்த 2 ஓவர் ஆட வேண்டியதா இருந்துச்சு. ஆக்சுவலி 6 மினிட்ஸ் இருந்துச்சு. அது இங்கிலாந்து வந்து அது ஒரு ஓவரா கன்வெர்ட் பண்ணணும்னு நிறைய டைம் வேஸ்ட் பண்ண பார்த்தாங்க. அப்போ கிராலி என்ன பண்ணுவாரு, அந்த சைட் ஸ்கிரீன் முன்னாடி ஆள் போறாங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது பின்னாடி இருந்து சுப்மன் கில் வந்து நக்கலா கேட்பாரு. அது வார்த்தைகள்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா அது வந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. 4th பாலோ 5th பாலோ கையில் அடிப்பட்ட உடனே திரும்ப வந்து சுப்மன் கில் சும்மா எல்லாம் போயிட்டு இப்படி சர்காஸ்டிக்கா கிளாப் பண்ணிட்டே போவாரு கிராலியை பார்த்துட்டு. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து பூஸ்ட் அப் பண்ணிச்சு அப்படின்னு ஸ்டோக்ஸ் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பாரு. இது பாக்கிறதுக்கு என்ன பெரிய இன்சிடென்ட் அப்படின்னு தெரியல. ஆனா ஆக்சுவலி ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து ஆக்சுவலி தட் டே தட் 5 minutes has boosted our confidence. லைக் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு டீம் அப் ஆயிட்டு ஒரு இதுல போயிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு இதுல போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து எவன்டா அவன் லாஸ்ட்லயே வந்துட்டு என்னைய வந்து பால்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும் போது காண்டா தானே இருக்கும். அப்பதான் வந்து இங்கிலாந்துக்கு நம்ம என்ன விளையாட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் போய் ஃபயர் போயிட்டாங்க. ஸ்டோக்ஸே வந்து சொல்லிட்டாரு, எங்களுக்கு அதுதான் ஒரு மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸுக்கு டே 5 அன்னைக்கு வந்து அந்த கட் ஃபீலிங். லைக் பிரைடன் காஸ் வந்து டே 4 ஒரு ஃபயரா போட்டு இருந்தாங்க. எப்படி நாங்க பும்ரா போட்டாருன்னு சொன்னோம் அதே மாதிரி சூப்பரான ஸ்பெல் போட்டு வந்திருக்காரு. டே 5 எல்லாருமே வந்து பிரைடன் காஸ் தான் ஓபன் பண்ணுவாங்க ஸ்பெல் நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓபன் பண்ணாரு. நிறைய பேர் நீங்க கேட்கலாம், ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல போல தானே, அவர் ஓபன் பண்ணாங்க என்ன அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி மொமெண்டம்னு பார்க்கும்போது பிரைடன் காஸ் நல்லா ஸ்விங் பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்கு அது எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு. அவர் தான் ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஸ்டோக்ஸ் அங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஆர்ச்சருக்கு கொடுத்தாரு. அது ஏன் அவர் கொடுத்தாரு அப்படின்றதுக்கு 2 ரீசன் சொன்னாரு. ஒரு ரீசன் என்னன்னா, இதே நாள் 6 வருஷம் முன்னாடி இதே கிரவுண்ட்ல 2019 வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க வச்ச ஒரு ஆளா வந்து ஆர்ச்சர் இருந்தாரு. எனக்கு வந்து இன்னைக்கு எழுந்த உடனே எனக்கு கட் ஃபீல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஆர்ச்சர் இன்னைக்கு எதுனா பண்ணுவான், நான் வந்து அவருக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு எனக்கு கட் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு நான் கொடுத்தேன். ரெண்டாவது விஷயம், ரொம்ப வருஷம் கழிச்சு 3-4 வருஷமா அவன் என்ன வந்து ஆளா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பயங்கரமா வந்து நிறைய ஆன்லைன் அபியூஸ்லாம் தாண்டி அவ்வளவு எஃபோர்ட் போட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு டிசப்பாயிண்டா இருந்தான்னு எனக்கு தெரியும். நேத்து எவ்வளவு டிசப்பாயிண்டா இருந்தான்னு எனக்கு தெரியும். சோ இன்னைக்கு அந்த பால் அவங்ககிட்ட கொடுத்தா அவனால என்ன பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஒரு கட் ஃபீல் தான், ஒரு கேம்பிள் தான். பட் நம்பி கொடுத்ததுனாலதான் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் விக்கெட், ஆல் இம்பார்ட்டன்ட் ரிஷப் பண்ட் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட், அது விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த கேட்ச், அந்த காட்டன் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிஃப்ளெக்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸ், ஜோஃப்ராஸ் ரியாக்ஷன்ஸே உங்களுக்கு தெரியும். லைக் ஹவு ஹி வாண்டட் தோஸ் விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த டெலிவரி பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. முன்னாடி பால் தான் வந்து ஏரி வந்து ஒரு 4-1 அடிச்சிருக்காரு. அடுத்த பால் அப்படியே கட் ஆயிட்டு வருது, சூப்பரா இருந்துச்சு அந்த பால் பாக்குறது. அப்படியே ஸ்டெம்பு பட்டக். அதான் ரேர் இன்சிடென்ட் வேற ரிஷப் பண்ட் டிஃபெண்ட் பண்ணி அவுட் ஆனது. மோஸ்டா அடிக்க போய் தான் அவுட் ஆவார், நானும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிஃபென்ஸ் செக்கப்பே வந்து அவுட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் யா அகைன் நல்ல டெலிவரி. அண்ட் இந்த மாதிரி 4 இன்சிடென்ட்ஸ்மே வந்து இட் பிளேட் க்ரூஷியல் ரோல் இந்த மேட்ச் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்டோக்ஸ்க்கு வருவோம். நீ கூட கதையா சொல்லிட்டு இருந்த பவுத்தோட ஸ்டோக்ஸை பத்தி. ஸ்டோக்ஸ் தாங்க, யூ கான்ட் கீப் ஹிம் அவுட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு பேட்டிங் தேவைப்படுதா, டீமுக்காக கடைசிக்கு நின்னாடுவாரு. பவுலிங்க்கு தேவைப்படுதா, விக்கெட் மெயின் விக்கெட் இந்த சீரீஸ் ஃபுல்லாமே பெஸ்ட் பவுலர் நான் சொன்னா ஸ்டோக்ஸ் தான் சொல்லுவேன். கன்சிஸ்டன்டா போட்டு மெயின் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு. அவருதான் இங்கிலாந்துக்கு என்னன்னா விக்கெட்ஸ் கம்மியா எடுத்துருக்கலாம் மத்தவங்களோட, ஆனா அவர் மெயின் விக்கெட்ஸ் அவரு தான் வந்து தூக்கி கடாசிருக்காரு. அதெல்லாம் பேட்டிங் வந்து ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஃபீல்டுல அந்த பேட்ஸ்மேனை எப்படி இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு கேப்டன்சி எப்படி டீமை மேனேஜ் பண்றதா இருக்கும், ஓவர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், பவுலிங் கரெக்டா போறதா இருக்கட்டும், ஃபீல்டிங் கரெக்டா பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டா. இந்த ரன் அவுட் கூட பாருங்க, அதுதான் மேட்ச் சேஞ்சிங் ரன் அவுட்னு சொல்றோம். டக்குனு ரிசர்வ் பண்ண அடிக்கலாம் டிசைட் பண்றாரு. அதுவும் ஸ்டெம்ப்ல கரெக்டா அடிச்சாரு. அதுதான் எக்ஸிகியூஷனும் கரெக்டா இருந்துச்சு. சூப்பர். அவரு ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பரான ஆல்ரவுண்டர் தான். இன்னொரு பக்கம் ஜடேஜா, அவருமே எடுத்து கொடுக்கணும் பயங்கரமா. பவுலிங் வந்து பார்க்கணும், எவ்வளவுதான் நீங்க ஓவர் கொடுத்தாலுமே ஒரு கன்சிஸ்டன்டா எக்கனாமிக்கலா போடுற ஒரு பவுலர். என்னன்னா டெஸ்ட் மேட்ச்ல எக்கனாமிக்கலா போறோம்னா நினைக்காதீங்க, அது வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து பிரஷர் ஆகும். அடுத்த ஓவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்க தோணும். அதுவும் பேஸ்பால் மாதிரி ஆடுற அப்ரோச் ஆடுற டீமுக்கு கண்டிப்பா அது பிரஷர் ஆகும். அது மாதிரி ஜடேஜாவும் முடிஞ்ச அளவுக்கு அவர் பிரஷர் போட்டுதான் இருப்பாரு. அதே மாதிரி ஃபீல்டுல ஜடேஜா நீங்க சொல்லவே தேவையில்ல. ஜடேஜா கிட்ட எல்லாம் அடிச்சுட்டு வரது 2வது வருதுக்கு டவுட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர் அவரு. அது இல்லாம பேட்டிங்ல ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்தாரு. இந்த சீரீஸ்மே நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் மட்டும் தான் அவர் கொஞ்சம் சுமாரா அடிப்பாரு. தவிர்த்து அடுத்த 4 இன்னிங்ஸ் அந்த எட்ஜ் பேஸ்டிங்லயும் சரி, இப்ப லார்ட்ஸ்லயுமே சரி 50-50-50 அடிச்சு
அதுவும் இப்ப நாட் அவுட்ல வந்து 60ல முடிச்சிருப்பாரு. அது அவர் இருந்தா ஒரு 22 ரன்னு அதுல போச்சு. ஆமா. ஆனா இதுலயுமே ஒரு ஸ்டாட்னு பாத்தீங்கன்னா, ஜடேஜா பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டர், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஃப்டர் வினு மான்கட் டு ஸ்கோர் 250s இன் லார்ட்ஸ் ஆமா ஒரே மேட்ச்ல. வினு மான்கட் எப்பனா 1951லயோ இதுலயோ வந்து அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 73 74 வருஷம் கழிச்சு ஜடேஜா அந்த ரெக்கார்டை வந்து எடுத்திருக்காரு. சோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அது நம்ம ரூட் நம்ம சொல்லியானோம். 8 செஞ்சுரி வச்சிருக்காருப்பா லார்ட்ஸ்ல. ஸ்டோக்ஸுக்கு 4வது மேன் ஆஃப் த மேட்ச் லார்ட்ஸ்ல த மோஸ்ட் பை எனி பிளேயரா. இந்த மாதிரி ரெக்கார்டு மேல ரெக்கார்டு அடிச்சுனே போறாரு. ரெக்கார்டு அதுவும் இல்லாம டாப் பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஜடேஜா ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். என்ன மனுஷன் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆன்லைன்ல. ஜடேஜா வந்து அடிக்க போயிருக்கணும் ஒரு விக்கெட் தானே இருந்துச்சு, ஏன் ஒரு டிஃபென்சிவ் அடிக்கதான் போனாங்க நிறைய இது. அவரு அடிக்கதான் போனாரு சரியா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து 8 பேரை வந்து வெளியே வச்சிருந்தாரு ஸ்டோக்ஸ். கிட்டத்தட்ட 7 பேர் வந்து வெளியே வச்சிருந்தாங்க பவுண்டரியில. நீங்க அடிக்க போனீங்கன்னா 6 தான் அடிக்கணும் சரிங்களா. ஏன்னா 4 அவர் நிறைய சிங்கிள் எல்லாம் வந்து அது கூட ஒருத்தன் போட்டிருந்தான் ட்விட்டர்ல. இவர் வந்து டினை பண்ண சிங்கிள்ஸை ஓடி இருந்தாலும் இந்தியா ஜெயிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சிரிக்கிறான். அது சர்காஸ்டிக்கா சொன்னாங்களான்னு தெரியல. பட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் கொடுத்தா சிராஜ் வந்து தாக்கு பிடிப்பாரான்னு தெரியாது அப்படின்றதுக்காக தான் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேட்ஸ்மேன் நினைச்சா மட்டும் மேட்ச் ஜெயிக்க முடியாது. அதேதான். நாட் அவுட்ல இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்கணுங்க. அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் இன்னிங்ஸ் ஆடணுங்க. அவ்வளவுதான். அவர் வந்து பர்ஃபெக்டா ஆடிட்டு இருந்தாரு. மேபி சில பால்ஸ் அவங்க வந்து ஷோயப் பஷீர் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணிருக்கலாம், ரூட் டேக் ஆன் பண்ணிருக்கலாம். நம்ம வந்து வாதமா பேசலாம். பட் அந்த பிட்ச் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஏத்தாப்புல ஒரு 180 என்ன ஒரு ஷாட் அது, என்ன ஷாட் அது. ரோஹித் சர்மா பும்ரா பாராட்டி என் வாய் வலிச்சது தவிர்த்து இன்னைக்கு வந்து நான் திட்டி வாய் வலிக்கிற அளவுக்கு வந்து பும்ரா வந்து ஒரு செயலை வந்து பண்ணிட்டாரு. எனக்கு வெரி டிசப்பாயிண்டட். ஒரு 4 அடிச்சாரு புல் ஷாட்ல. ரோஹித் சர்மாவே அந்த சினாரியோல இருந்தாலுமே அவர் என்ன அந்த அன்இவன் பவுன்ஸ்ல புல் ஷாட்டுக்கு போவாரு என்ன. அவர் ஓப்பனிங் ஆடுறவரு அப்பப்போ போவாரு. இந்த சிச்சுவேஷன்ல எந்த ஒரு நல்ல பேட்ஸ்மேனுமே யோசிக்கிற ஒரு ஷாட் எதுக்கு. நீங்க ஒரு டெய்ல் எண்டர், நீங்க வந்து சரி வேணாம் எதுக்கு அந்த ஷாட் போனீங்க. தயவுசெய்து அதை வந்து ஒரு ரன்னு நீங்க தட்டி ஈஸியா ஆடுவீங்களா, ஒரு கட்ட ஆடுவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஆட்டு போங்க. எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா டிஃபெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜடேஜா வந்து அவருமே முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு விவின் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை வச்சிருக்கீங்கன்றப்போ நீங்க வந்து எப்படி அந்த ரிஸ்க் எடுத்து அந்த ஷாட்டுக்கு போனீங்க. அதுதான் எனக்கு வந்து கேட்கல. இதுல என்ன ஜோக்குனா, ஆக்சுவலி பும்ரா வந்து ஒரு 33வது பால் ஆடுறப்போ ஒரு புட்சர் ஆட போயிருப்பாரு, மிஸ் பண்ணிருப்பாரு சரியா. ஒரு பிளே அண்ட் மிஸ் இருக்கும். அப்ப ஜடேஜா அங்க போயிட்டு திருட்டு வருவாரு ஹிந்தியில. நீ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தானே, நீ வந்து இந்த ஷார்ட் பால் நீ அட்டன் பண்றதுக்காக தானே போறான்னு தெரியுதுல, அந்த மாதிரி ஆடாதன்னு சொல்லிட்டு சம்திங் பிரைடன் கார்சன் நினைக்கிறேன். அவரு 2 ஷார்ட் பால் போடாரு, 2மே தலைக்கு மேல போவோம், 1 நோ பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2மே அடிக்க போவாரு. அப்புறம் ஜடேஜா அட்வைஸ் பண்ணியுமே வந்து தேவையில்லாம வந்து நீங்க ரன் அடிக்கிறது ஜடேஜா இருக்காருங்க. நீங்க எதுக்கு நீங்க பேட்டு சுத்துறீங்க. நீங்க வந்து விக்கெட் போகாம பாத்துக்கிறதா உங்க வேலைங்க. டெய்லண்டருக்கு என்ன வேலை. ஜடேஜா ரன் அடிப்பாரு. இது நம்ம சொல்ற அளவுக்கு சரி வேணாம் விடு. எதுக்கு பும்ரா அதுக்கு நம்ம வருவோம். அது மாதிரி இப்ப நீ விக்கெட் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்றப்போ இன்னொரு விஷயம் வந்து டாக்கிங் பாயிண்டா இருந்தது. இது மேட்ச்ல யாரும் பேசல, பட் ட்விட்டர்ல பீடாக் சார் போட்டிருந்தாரு. அதுல இருக்கிற கமெண்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பீடாக் என்ன போட்டிருந்தாருன்னா, ஆகாஷ் தீப்பை வந்து நைட் வாட்ச்மேனா இறக்கி விட்டது ஒரு மிஸ்டேக்ன்ற மாதிரி நான் பாக்குறேன். அப்பயே சொல்லியிருந்தாரு அவரு. டே 4 முடியும் போது சொல்லியிருந்தாரு ஆகாஷ் தீப் அவுட் ஆயிடுவாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவர் டே 5ல அந்த ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்ணிட்டு போட்டிருந்தாரு. ஒருவேளை ஆகாஷ் தீப் வந்து இருந்திருந்தா கடைசியில இப்ப இருந்திருந்தாருன்னா இந்தியா வந்து யூ நெவர் நோ வாட் வுட் ஹேவ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா நிறைய பேரு அந்த ஆகாஷ் தீப்பை வந்து நைட் வாட்ச்மேனா இறக்கி விட்டதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல பிடிச்சி பேஷ் பண்ணாங்க. நீங்க ஏன் கேஎல் ராகுல் வந்து ஆகாஷ் தீப் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டா. நீங்க அந்த விக்கெட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, லாஸ்ட் ஓவர் ஆஃப் த டே கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் கொடுத்துருவாரு நினைக்கிறேன் ஆகாஷ் தீப்க்கு சரிங்களா. ஏன் அவர் வந்து சிங்கிள் கொடுத்தாரு. 5 பால் யாராச்சும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஆகாஷ் தீப் ஸ்டோக்ஸ்க்கு அகைன்ஸ்டா, அதுவும் லாஸ்ட் ஓவர்லன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த 2 கேள்விக்குமே நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நைட் வாட்ச்மேனை இறக்கி விடுறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பர்பஸே ஒரே ஒரு பர்பஸ் தான் சரிங்களா. நல்ல பேட்ஸ்மேனை ஷீல்டு பண்ணணும். அதாவது கடைசி ஒரு 10-15 மினிட்ஸ்ல நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி ஒரு 15 மினிட்ஸ் எப்படி நம்ம மந்த நிலையில இருக்கும், எப்படா வீட்டுக்கு போவோம் இருக்கும், அதே நிலைமையில தான் பேட்ஸ்மேன்ஸ்க்கு இருக்கும். அந்த 15 மினிட்ஸ்ல மோஸ்ட் லைக்கல் டு லூஸ் a விக்கெட் சரிங்களா. அதனால அந்த 15 மினிட்ஸ்ல ஒரு நல்ல பேட்டர், உங்களோட மெயின் பேட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த டைம்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா நைட் வாட்ச்மேன் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த நைட் வாட்ச்மேன் ரோல் என்ன, இந்த மெயின் விக்கெட்ஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். அதனாலதான் வந்து ஒரு நல்ல பேட்டரை இறக்கி விட மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல பேட்டர் ஆடிட்டு இருந்தாருன்னா நீ வந்து ஸ்ட்ரைக் வந்து அந்த இவனுக்கு கொடுத்துரு, நைட் வாட்ச்மேன் கொடுத்துரு. ஏன்னா அப்போ ஒரு விக்கெட் போச்சுன்னா மோஸ்டா ஸ்டெம்ஸ் வந்துடும், டைம் இருக்காது அப்படின்னு ஸ்டெம்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஆக்சுவல் சம்பிரதாயம். அப்படி இருக்கும்போது ராகுலோட மோட்டிவே வந்து என்னன்னா, அவரு ஆடுறது கிடையாது, சிங்கிள் கொடுத்து ஆகாஷ் தீப் ஆட வைக்கிறது தான். ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ விக்கெட். அந்த விக்கெட் போனாலும் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்படி இறக்கி விட்டதுனா அந்த ஆகாஷ் தீப். நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோக்ஸ் என்ன பண்ணிருப்பாரு, அந்த கடைசி ஓவர்ல சிங்கிள் கொடுத்துருப்பாரு தெரியுமா. கொடுத்த உடனே ஃபீல்ட வந்து ஸ்பெட் பண்ணிடுவார் ஆகாஷ் தீப்புக்கு.
ஏன் ஸ்பிளிட் பண்றாரு? ஏன்னா ஸ்டோக்ஸை பொறுத்தவரை he want to bowl maximum to கேஎல் ராகுல். அந்த சமயத்துல கேஎல் ராகுல் விக்கெட் வேணும்ட்டு அவர் ஃபீல்ட்ல ஸ்பிளிட் பண்ணி சிங்கிள் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அதான் போல்ட் ஆயிடுவார் ஆகாஷ்தீப். அதுதான் வந்து ஆக்சுவல் பாயிண்ட். சோ தயவு செஞ்சு அப்படி வந்து கேஎல் ராகுல் பண்ணதெல்லாம் அங்க தப்பு கிடையாது சரிங்களா? கேஎல் ராகுல் பண்ணது கரெக்ட் தான். அதான் வந்து கான்செப்ட் ஆஃப் நைட் வாட்ச்மேன்றது இதுதான். கேஎல் ராகுல் அவர் விக்கெட்டை பாத்துக்கணும், இன்னொரு விக்கெட் வரதே நம்ம வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணுன்றதுக்காக ஆகாஷ்தீப் வந்து ஒரு சோல்ஜரா வந்து அங்க செயல்பட்டு இருக்காரு. சோல்ஜர் கரெக்ட். ஆனா பீடாக் சார் வந்து சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவர் சொன்ன பாயிண்ட் மேபி கரெக்டா இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த சமயத்துல ஆகாஷ்தீப் வராம ரிஷப் பண்ட் வந்து அந்த மாதிரி அடிக்க போய் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா, நான் அந்த ரிஷப் பண்ட் விக்கெட் டே 4ல 4th விக்கெட்டா போகுதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு இம்பாக்டா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் இதுவே நம்ம தோத்துட்டோம், ரிஷப் பண்ட் அப்பயே அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஆகாஷ்தீப் அமிச்சது தப்பு இல்ல, அது கடைசி பால் கொஞ்சம் லோ கேப்ட் ஆயிடுச்சு. ஒரு போல்ட் ஆனதுதான் அங்க வந்து பிரச்சனை நான் பார்த்தேன். பட் ஆகாஷ்தீப் அங்க இருந்தா கூட அடுத்த நாள் வரும்போது ஆகாஷ்தீப் அடிக்கதான் போயிருப்பாரு எல்லா பாலும். அதுதான் அவரு எவ்வளவு அடிக்கிறாரோ அவ்வளவு ரன்ஸ் நம்மளுக்கு போனஸ் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேட்டிங் லைன் அப் அப்படியே இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கிறதா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. டாப்ல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனும் காலி. இப்ப நீங்க ஆகாஷ்தீப் நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ்தீப் நீங்க கீழே ஆட வச்சிருக்கணும் ஜஸ்டிஃபை பண்றீங்க. என்னங்க நீங்க இப்ப லாஜிக் இது? இப்ப ஆகாஷ்தீப் வந்து தான் இந்தியாவை காப்பாத்தி கொடுத்துருக்கணும்ன்றீங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு. ரெண்டாவது வந்து அது மட்டும் இல்லாம இன்னொரு யூனிக்கான ஃபேக்ட் தெரியுமா? பும்ரா வந்து 53 பால் கிட்ட ஆடி இருக்காரு, சிராஜ் வந்து 33 பால் கிட்ட சம்திங் ஆடி இருக்காரு சரிங்களா? ஆனா டாப் ஆர்டர்ல 6 பேட்ஸ்மேன் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆகாஷ்தீப் சேர்த்தே சொல்றேன். ஆகாஷ்தீப், கருண் நாயர், சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வாஷிங்டன் சுந்தர், ரிஷப் பண்ட், இந்த 6 பேரையும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா 75 பால் கிட்ட தான் ஆடி இருக்காங்க. அங்கெல்லாம் அதுலலாம் ஓடாத இந்த லாரி இந்த எலுமிச்சை படத்திலாடா ஓட போகுது அப்படின்ற. அவர் ஆஸ்திரேலியால ஒரு மேட்ச் ஒரு நல்லா 20 ரன் அடிச்சாருப்பா. அது ஆர்ச்சர் ஒரு 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாரு அவரு. ஆக்சுவலி நம்ம பும்ரா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, பும்ராக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்டாட் இருக்கு. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், மேபி அங்கங்க பாத்திருப்பீங்க. கடைசி நம்ம பும்ரா இல்லாம அந்த 10 மேட்ச்ல வந்து 9 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். பும்ராவோட அந்த 10 மேட்ச் கடைசியில வந்து அதுல வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் நம்ம. அதுவும் வந்து பும்ரா கேப்டன்சில அந்த ரோஹித் சர்மா டிரான்சிஷன் கேப்டன்சில வந்து அது ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவோம் ஒரு மேட்ச் சரிங்களா? அந்த பேட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆக்சுவலி செகண்ட் மேட்ச் முடிவுல நம்ம பேசியிருந்தோம். லைக் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாம இந்தியா வந்து ஜெயிக்கிறாங்க, ஒரு டீமா வந்து பவுலிங் போடுறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா டிபெண்டன்சியா இருக்காங்க, அப்படி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா டீமுக்கு வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஆக்சுவலி அது கலாய்க்கிற மாதிரி தான் கேட்டிருந்தோம் சரிங்களா? பும்ரா சும்மா வந்து அவர் 8 விக்கெட் 7 விக்கெட் எடுத்தாரு, 5 விக்கெட் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இந்த மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் 2 விக்கெட் 7 விக்கெட்ஸ் ஆல் டோட்டலா. பட் நீங்க சொல்லுங்க கைஸ், பும்ரா 4th டெஸ்ட்ல ஆடணுமா வேணாமா? ஏன்னா சுப்மன் கில்ட்ட கேட்கும்போது சுப்மன் கில் வந்து வில் சி லெட் யூ நோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு, அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. சோ வந்து பும்ரா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? 4th டெஸ்ட் ஆடணுமா இல்ல 5th டெஸ்ட் ஆடணுமா? ஒரு மேட்ச் தான் ஆட போறாரு சரிங்களா? அது கன்ஃபார்ம். அது எந்த டெஸ்டா இருக்கும்ன்றது நீங்க சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன்ல வந்து பாத்தீங்கன்னா 4th டெஸ்ட் கண்டிப்பா வந்து பும்ரா ஆடணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டிசைடர் மேட்ச், நம்ம என்னதான் கலாய்க்கலாம், பும்ரா இருந்தா தோத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த பும்ராவோட இம்பாக்ட் 4th டெஸ்ட்ல வேணும். இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் 5th டெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒருவேளை அந்த மேட்ச்ல இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னா சீரிஸ் முடிஞ்சது. ஒருவேளை அந்த மேட்ச் வந்து டிரா ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல 5th டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்டா இருக்கும். பட் அது ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு கேம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். சோ இந்த மேட்ச்சுக்கு நான் பும்ரா ஆட வைப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல போடுங்க. பும்ரா எல்லாமே எப்படிங்க, பும்ரா எனி டைம். பட் சும்மா இதெல்லாம் சும்மா நம்ம பேசுறதுதான். பும்ரா தலைவன் பண்ண செயல் அப்படி, அப்படி அவன் எவ்வளவு பாராட்டி இருப்ப அவனை இப்படி பட்டி. அதான் சோ டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியாச்சு, பும்ரா பத்தி பேசியாச்சு, ஜடேஜா, ஸ்டோக்ஸ் எல்லாருமே பேசியாச்சு. ஆனா சில நல்ல பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஜோ ரூட்டோட செஞ்சுரி அது நம்ம முன்னாடி சொல்லிருந்தோம். 8 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு லார்ட்ஸ்ல. போர்ட்ல பாதி இடம் அவரே பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன கிடைக்குது ஆனர்ஸ் போர்ட்ல? அதான் லார்ட்ஸோட ஆனர்ஸ் போர்ட்ல. அதுவும் இல்லாம பிரைடன் கார்ஸ் வந்து நான் சொல்லி அவனுக்கு பேட்டிங்ல சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 50 ரன் அடிச்சிருப்பாரு. கடைசியில அந்த 30க்கு அப்புறமே வந்து பயங்கரமா ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. விக்கெட் எல்லாம் போயிடுச்சு, கடைசி 2 விக்கெட் தான் இருந்துச்சு. போட்டு பொலன்னு போறது. சிராஜ் வந்து பைத்தியமாயிட்டா சிராஜ். சிங்கம் பட டேனி இருப்பான் தெரியுமா? அப்படியோ போடுறாருங்க டெஸ்ட் மேட்ச்ல சிராஜ் ஒரு ஃபீல்ட் செட்டப் எல்லாம் வச்சுட்டு அதே தூக்கி 6 அடிக்கிறார் ஸ்ட்ரைட் பிரைடன் கார்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு யாக்கர் போட்டு ஒரு ரியாக்ஷன் பாக்கணுமே, காடா இவ்வளவு ஆட விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதே வந்து பும்ரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாரு. அதே யாக்கர் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு முடிச்சிட்டாரு பிரைடன் கார்ஸ். அந்த மாதிரி பிரைடன் கார்ஸ் வந்து பவுலிங்லுமே ஒரு சூப்பரான ஹேண்டு. அதுவும் அந்த 4th டேல அந்த ஸ்பெல்லு, அந்த கடைசி ஸ்பெல்லு சூப்பரா போட்டு 2 முக்கியமான விக்கெட். அப்கோர்ஸ் ஒன்னு வந்து சுப்மன் கில் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் கருண் நாயர் விக்கெட் அவர் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். 2 விக்கெட்டுமே வந்து செம்ம மேட்ச் சேஞ்சிங் விக்கெட்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அப்புறம் அந்த செகண்ட் பவுலர் பொசிஷன் வந்து சூப்பரா பிடிச்சிருக்காரு பிரைடன் கார்ஸ். நல்ல இம்பாக்ட் ஆக்சுவலி இங்கிலாந்து.
அது 2வது பிளேயர். 3வது பிளேயர் வந்து கேஎல் ராகுல். அகைன் another consistent ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே ஒரு நல்ல 39 ஒரு சூப்பரான டெலிவரி தான் சொல்லுவேன். அவர் பேட் வந்து ஆக்சுவலி பேட்ல மாட்டிக்கிச்சு. அது இல்லைன்னா அவர் பேட்ல வாங்கியிருப்பாரு அந்த அவுட் அண்ட் டிஸ்மிஸலுமே. நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த விக்கெட் வந்து ஒரு கொலாப்ஸ் வந்து ஸ்டார்ட் அது பண்ணி ரூட்மே சொல்லுவாரு பேட்ல பட்டுருச்சு பேட் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமா, ஆமா. ராகுல் கேஎல் கன்சிஸ்டன்ட் கிளாசி ராகுல் ஒரு நல்ல இன்னிங்ஸ். நம்ம கேஎல் ராகுல் சொல்லும் போது அதே கர்நாடகால இருந்து கருண் நாயர் நம்ம விக்கெட் போச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு 15 ரன்னா நம்ம அவுட் ஆயிட்டாரு. இந்த இவருக்கு வந்து ஒரு தலைவனுக்கு ஒரு ட்ரீம் கம்பேக் கிடைச்சது இங்கிலாந்துலயே. அதுவும் அவர் வந்து நல்ல விளையாடின கண்டிஷன்ஸ்லயே வந்து கிடைச்சது. ஒரு 6 இன்னிங்ஸ்ல 150 ரன் கூட அடிக்கலாரு கருண் நாயர். அளவுக்கு வந்து எதுக்கு என்ன ஆச்சு கருண் நாயர்? இன்னும் ஒரு 2 சான்ஸ் நானா இருந்தா கொடுப்பேன் கருண் நாயருக்கு. பட் ஆனா இந்தியா கொடுக்குமான்னு தெரியல. இந்தியா மக்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல. ஆனா கருண் நாயர் அவர் ஆடின ஷாட்ஸுமே நீங்க அந்த 20 ரன்ல சூப்பரா ஆடுவாருங்க. அந்த கவர் டிரைவா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் டிரைவா இருக்கட்டும். தலைவனுக்கு அந்த அவுட் சைட் ஆஃப் போட்டாலே வந்து என்னன்னு தெரியல, செருக்குன்னு ஜர்க்கையே ஒரு எட்ஜ் கொடுத்துடுறான். மோஸ்டா அப்படிதான் அவுட் ஆயிடுறாரு. அது அவுட் சைடு ஆஃப்ல போட்டா அவுட் ஆறான்னு சொல்ல. இந்த டிஸ்மிஸல் எப்படி ஆனாருன்னு பாத்தியா? இந்த தலைவன் இந்த நிதிஷ்குமார் ரெட்டி, விராட் கோலி 2014 அவுட் ஆனா அதே மாதிரி வெல் லெஃப்ட் எல்பிடபிள்யூ. இது வெல் லெஃப்ட் எல்பிடபிள்யூ ஒன்னாச்சு. அது கொஞ்சம் இன்னுமே அவர் வந்து ஆஃப் சைட்ல அந்த குட் லென்த்ல போட்டா கொஞ்சம் திணறாரு கருண் நாயர். மத்தபடி நீங்க ஃபுல் லென்த்ல போட்டீங்கன்னா ஸ்ட்ராங் கில்லி மாதிரி ஆடுறாரு கருண் நாயர். சோ அது கொஞ்சம் பாத்துக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பரா பவுலிங் போட்டாரு. ஆக்சுவலி நான் பவுலிங்ல இருந்து எதிர்பார்க்கல நிதிஷ்குமார் ரெட்டி. பேட்டிங் நிறைய எதிர்பார்த்தேன். பேட்டிங் கொஞ்சம் அச்சிருந்தா இந்நேரத்துக்கு இந்தியா நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கும். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 55 பால் கிட்ட ஆடினாரு. பட் அகைன் நீ சொன்ன மாதிரி தான் அவர் வந்து எப்படி டிஸ்மிஸ் ஆறாருன்னா நீ சொல்ற கருண் நாயர் மோட் ஆஃப் டிஸ்மிசல் தான். அவுட் சைட் ஆஃப் போட்டா இந்த எட்ஜ் வாங்குது கீப்பர் கேட்ச். ஐ திங்க் 4 டிஸ்மிசல்ல வந்து 3 டிஸ்மிசல் அவர் அப்படிதான் அவுட் ஆனான்னு நினைக்கிறேன். if I'm not wrong. இதுல நடுவுல வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் ஹரி ப்ரூக்கும் ஒரு சின்ன கிளாஸ் பட் நான் ஹைதராபாத்ல பாத்திருக்கேன். ஆனா அங்க பேசுற மாதிரிலாம் இங்க பேசுற மாட்டே வேற மாதிரி பேசுறேன் அப்படின்ற மாதிரி. அங்க நீ பேசவே இல்லையாரு அவரு. அங்க நீ பேசவே இல்லையே. அங்கெல்லாம் பேசவே இல்லையடா, இங்க வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் அங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. மொமெண்ட்ஸ். நம்ம கார்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கார்ஸ் ஜடேஜா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஜடேஜா வந்து பால் பார்த்துட்டே போய் இடிச்சிருவாரு கார்ஸ். அதுக்கு வந்து கார்ஸ் ஒரு மாதிரி புல் பண்ணுவாரு. அப்புறம் சண்டை ஒன்று போயிருக்கும். அதுக்கப்புறம் சிராஜ் வந்து டக்கெட் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டு டக்கெட் மூஞ்சி கிட்ட போயிட்டு கத்துவாரு. அதுக்கு சிராஜுக்கு 15% ஃபைன் பண்ணிருக்காங்க. இப்ப ஆக்சுவலி 15% மேட்ச் ஃபீ. ஆனா கில்லுக்கு ஃபைன் கிடையாதா? அது தெரியுமா? கில்லுக்கு ஃபைன் கிடையாது. தப்ஸ்டாரு. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இங்கிலாந்து ஜெயிக்க வச்சதுனால இங்கிலாண்டே வந்து இல்ல அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அதுதான் நம்ம போலனா அது பாவம் மாட்டிக்கிறாரு எல்லாத்தையும். அதான் டிஎஸ்பி தொங்க போட்டதுதான், மண்ணே தொங்க போட்டதுதான். அந்த போட்டோ கூட எடுத்தாங்க, குரூப் போட்டோ. அதுல கூட தலைவன் வந்து சிரிக்கவே இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து எல்லாருமே பேசியாச்சு. இன்னும் ஒருத்தர் நம்ம வந்து கர்நாடகா வீரர் எல்லாம் பார்த்தோம். நம்ம பையனை பத்தி பேசாம இப்படி வாஷி மேட்சே திருப்பிட்டாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நாட் டர்ன்ன்றீங்க, டர்ன்லாம் பேசால. ஆனா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு என்னமோ ஒரு மைனர் டர்ன்ல வந்து அவர் டீவியேட் பண்ணிடுறாரு பேட்ஸ்மேன். அந்த பவுன்ஸுமே இல்ல பிட்ச்ல. அது வந்து சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு. 22 for 4. அந்த 4 விக்கெட்ல பாத்தீங்கன்னா 4மே போல்டு. 3 விக்கெட் பாத்தீங்கன்னா ரூட், ஜேம்ஸ் ஸ்மித், பென் ஸ்டோக்ஸ். நம்மளுக்கு வந்து டிராமாஸ் அத வந்து தூக்கினது வாஷிங்டன் சுந்தர் தான். செமையா போட்டாரு. பேட்டிங்ல மென்ஷன் பண்ணி ஆனாங்க. அவர் பேட்டிங் வந்து அவர் அடிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ரன்ஸ்ல எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா? போன மேட்ச்மே வந்து ஒரு 40 ரன்ஸ் நம்ம அடிப்பாரு. அப்ப இதுல கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 20 ரன்ஸ் நம்ம அடிப்பாரு. பட் ஆனா மோஸ்டா அவர் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு வாஷி. ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்ச் நம்ம அது பேசிட்டோம். அது வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருந்ததுனால இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி பிட்ச் தான் மான்செஸ்டர்ல கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? சோ இந்த மேட்சை வந்து மூட்டை கட்டி வச்சிடலாம். சோ இதான் வந்து மேட்ச் ரிவ்யூ. இந்தியா வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் இதை பண்ணிருக்கலாம். ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஒன்னும் பண்ணிருக்க முடியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா தான் ஆடினாங்க. நான் வந்து அதான் இப்ப போனா இன்னும் கொஞ்சம் பேட்டர்ஸ் வந்து பெட்டரா அப்ளை பண்ணிருக்கலாம். சில பெட்டர் டெக்னிக்ஸ் ஆடி இருக்கலாம். பட் அந்த டெக்னிக்ஸ் பத்தி பேசுறதுக்கு நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பட் நிறைய கிரிட்டிசிசம் அப்படி தான் வைக்கிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியோட டிஸ்மிசல், ஜஸ்பிரிட் பும்ராவோட டிஸ்மிசல் ப்ரோ, அதுதான் ப்ரோ மேட்சே மாத்தி விட்டுருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா ரிஷப் பண்ட்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாவே ஆட மாட்டேங்கிறாரோ, அவரு இது மாதிரி இஷ்டத்துக்கு ஆடுறாரோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது இன்னும் கொஞ்சம் இங்கிலாந்து பவுலர்ஸ் நல்லாவும் போட்டாங்க. அதையும் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவர் ஆடின கவர் டிரைவ் ஒன்னு ஆடினார் 4. கான்பிடன்ஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஒரு மேட்ச் இருக்கிற நிலைமையில யாரா அந்த அளவு கான்பிடண்டா ஒரு கவர் டிரைவ் ஆடுறாங்கன்னா they're not responsible of their wicketன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்தாரு அந்த கவர் டிரைவ், நல்லா கான்பிடண்டா இருந்தாரு. ஆமா, அது பாசிட்டிவ் தான். பட் அதுல எனக்கு ஒரு நெகட்டிவா தெரிஞ்சு, நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தா ஒரு ஸ்டாண்ட் வேணும் உங்களுக்கு, அப்புறம் பேட்ஸ்மேனே இல்லைன்றப்போ கரெக்ட் தான். நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் அங்க வந்து ஒரு முக்கியமான புள்ளி தான்.
பட் ஓகே, பட் யா அகைன் கமிங் பேக் டு இட், ஃபோர்த் டெஸ்ட்ல நீ என்ன சேஞ்ச் பண்ண ஒரு இந்தியன் டீமா இருந்தா நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நோ சேஞ்சுங்க, டீம் சூப்பரா இருக்கு. ஓகே, சேஞ்ச் இல்லைன்னு சொல்லுவேன். நான் என் சைட்ல இருந்து வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் கருண் நாயர் நிறைய சொல்லியாச்சு, பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் சம்வன் எல்ஸ், ஒரு சாய் சுதர்சனுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் நான் வந்து கொடுப்பேன். சாய் சுதர்சன் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு அவருக்கு நான் கொடுப்பேன். அண்ட் இங்கிலாந்துல வந்து மினிமம் ஒரு சேஞ்ச் இருக்கும். நீ எதுவும் சொல்ற இங்கிலாந்துல என்ன சேஞ்ச், வேற என்ன சேஞ்ச் எதிர்பார்க்குற? ஒரு சேஞ்ச் இருக்கும். ஷோயப் பஷீர் அவுட்டு, அதுக்கப்புறம் லியாம் டாசன் வந்து ஸ்குவாட்ல வந்திருக்காரு. அண்ட் லியாம் டாசனுமே வந்து கண்டிப்பா ஆடுவார் தான் தோணுது. ஏன்னா அவர் வந்து ஸ்பின் எந்த அளவுக்கு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் அவர் ஜடேஜா மாதிரி, பேட்டிங் வந்து செம டெப்த் கொடுப்பாரு. ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், செமையா ஆடுவாரு. ஸோ வந்து அவர் கண்டிப்பா இன் ஃபார் ஷோயப் பஷீர். வேற என்ன சேஞ்ச் நீ பண்ணுவார்? வேற எதுவும் சேஞ்ச் நான் சொல்ற அளவுக்குலாம் தேர் டூயிங் குட்டுங்க, நம்ம ஒன்னும் சொல்றது. என் சைட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஜேக்கப் பெத்தல் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லுவேன். ஓலிபோ பதிலா வருது ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். ஆனா இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. ஜாக் கிராலிக்கு என்னதாங்க பிரச்சனை எனக்கு தெரியலங்க. அவர் வந்து ஜாக் கிராலிக்கு வந்து இந்த என்ன மைண்ட் செட்ல ஆடிட்டு இருக்காரு தெரியல. ஓரளவுக்கு அடிச்சிருக்காரு. ஆனா அந்த அடிச்ச ரன்ஸ் எதுவுமே கான்பிடென்ட்டாவோ இல்ல வந்து ஒரு மிடில் ஆஃப் த பேட்ல வந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. எக்கச்சக்க எட்ஜ், நிறைய பிளே அண்ட் மிஸ். இந்த மேட்ச்லயுமே கூட நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட தான் 2 வாட்டியுமே அவுட் இருப்பாரு. ஆமா அந்த மாதிரி ரொம்ப வந்து மோசமா வந்து அதிக பிளே அண்ட் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தூக்கலாம். வேற ஓப்பனர்னா இங்கிலாந்து இல்ல கவுண்டில அவ்வளவு பேர் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அட்லீஸ்ட் ஒருத்தர் டேனியல் லாரன்ஸ் எல்லாம் இப்ப ரீசெண்டா ஒரு T20 வைட்டர் பிளஸ் ஒரு செஞ்சுரி சரேக்கு அவரெல்லாம் நல்லாவே ஆடுவார். நல்ல டெக்னிக் இருக்கிற பேட்டர். அவரு ஜேக்கப் பெத்தல் ஓப்பனிங் இறக்கி விட்டு லாரன்ஸ் வந்து நம்பர் 3 அந்த மாதிரி கூட ஆடலாம். பட் இவங்க பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ திங்க் தே வில் க்ரோ அஹெட் வித் கிராலி. பட் கண்டிப்பா பெத்தல் வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த போப் ஆர் கிராலியில ஒருத்தரை தூக்குவாங்கன்னு எனக்கு வந்து கட் ஃபீல். ஸ்டோக்ஸோட இதுல சொல்லலாம் கட் ஃபீல் தோணுது எனக்கு. டக்கெட்டுமே ஒரு நல்ல பிளேயர் தான், ஏன் அவருக்கு சரியா மாட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒரு ரேர் ஃபெயிலியர். அண்ட் அதே மாதிரி தான் எப்படி இவருக்கு ஒரு ரேர் ஃபெயிலியர் நம்ம எப்படி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோமோ அந்த மாதிரி இன்னொரு ரேர் ஃபெயிலியர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு SSV ஜெய்ஸ்வாலுக்கு. அவரும் அந்த மாதிரி தான் ஒரு புல் ஷாட் ஆட போய் தான் வந்து அவுட் ஆனார். ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் போட்ட பால் லெக் சைட்ல மடக்கி ஆட போய் லீடிங் எட்ஜ் பட்டு நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சுன்னே SSV ஜெய்ஸ்வால் வந்து அடிக்க போய் அந்த விக்கெட் கொடுத்துருக்கு பாத்துருக்கேன். IPLலுமே ஆக்சுவலி நிறைய தடவை நம்ம பாத்திருக்கோம். அது வந்து ஒரு ரேர் ஃபெயிலியர் தான். பட் ஹோப் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் இந்த நெக்ஸ்ட் கேம். கண்டிப்பா SSV ஜெய்ஸ்வால் வில் பி பேக். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடினார் அவர்லாம். ஆமா. சோ ஓகே, டெஸ்ட் 4ன்னு பார்க்கும்போது மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபர்ட் நடக்க போகுது. அண்ட் இதுல ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா இங்கிலாந்து கடைசி 20 வருஷமா ஒரே ஒரு முறை தான் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட்ல தோத்துருக்காங்க. அதுவும் 2019 ஆஷஸ்ல தான் தோத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தோக்கவே இல்லை. அப்போ சம ஃபார்ம்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியும். ஒரு 2 மேட்ச் டிரா தான் ஆயிருக்காங்க. இந்தியா கடைசியா ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஆடுறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க போட்டிருந்தாலும் ஐகானிக் மேட்ச் 2014 லார்ட்ஸ் ஜெயிச்சுட்டு அடுத்து சவுத் ஆம்டன்ல தோத்துட்டு அடுத்து நம்ம ஓல்ட் ட்ராஃபர்ட் தான் போனோம். 4th டெஸ்ட் அங்கதான் நம்ம கடைசியா ஆடினது 2014ல இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணி விட்டு அமைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம என்னோட தாட் என்னன்னா பிச் வந்து சீமிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான் இருக்கும். சரிங்களா, இதே தான் லார்ட்ஸ் பிச் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். 400 ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து அடிக்கிறது வந்து நார்மல். ஒரு பார் ஸ்கோர் 400ன்றது. தேர்ட் இன்னிங்ஸ் 4th இன்னிங்ஸ்ல வந்து கண்டிப்பா இந்த பிச் டிட்டோரேட் ஆகும் பயங்கரமா. இப்போ லார்ட்ஸ் பிச் மாதிரி தான் 4th இன்னிங்ஸ்ல வந்து அந்த 200+ வந்து செட் பண்றாங்கன்னா அந்த டீம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200+ டார்கெட் வச்சாலே அந்த டீம் ஜெயிச்சோம். சேஸ் பண்றது கஷ்டம் 4th இன்னிங்ஸ்ல. இதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது ப்ரெடிக்ஷன் சொல்லு, நீ என்ன நினைக்கிற? இங்கிலாண்டா இந்தியா 4th டெஸ்ட்? அஃப்கோர்ஸ் இங்கிலாந்து தான் ஜெயிக்கிற மாதிரி எல்லா ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. பட் ஆனா எனக்கு இந்த ப்ரெடிக்ஷன் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலங்க. நான் இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இங்கிலாந்து ஜெயிக்கிறப்போ எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். பட் நம்ம ப்ரெடிக்ஷன்ன்றது நம்ம ஆனஸ்டா நம்ம சொல்றதுதான். லைக் வந்து மனசாட்சி பிரகாரம் எனக்கு இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு தோணுது. ஓகே, எனக்கும் மனசாட்சி பிரகாரம் இங்கிலாந்து ஜெயிக்கும்னு தோணுது. அண்ட் நம்ம ப்ரெடிக்ஷன் பேசும்போது நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹரிஷ் கரெக்டா சொல்லியிருந்தான். இந்த மேட்ச்ல நான் வீக்லி பிளேல கரெக்டா சொல்லியிருந்தேன். லைக் எனக்கு இங்கிலாந்து ஜெயிக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. ஸோ 1-1 இப்போதைக்கு இருக்கும். டிரா ஆகும்னு நினைக்கலையா? அப்ப இதுவே வேர்ல்ட் ட்ராஃபர்ட் இன்னும் 4th இல்ல 5th டெஸ்ட் மேட்ச் வந்து டிரா ஆயிடுச்சுன்னா சீரிஸே டிரா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓ அப்படிங்கிற. ஓகே, சோ ஆனா இங்கிலாந்து அப்ப இந்தியா இன்னும் மீதி இருக்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்ற. ஒரு மேட்ச் வந்து ஜெயிப்போம். 5th டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. எனக்கும் அதான் தோணுது. ஓவல்ல நம்ம ஜெயிப்போம்னு தோணுது. ஏன்னா ஓவல் தான் வந்து இங்கிலாந்து இருக்கிற டெஸ்ட் மேட்ச் வென்யூஸ்லயே ஓவல் தான் இங்கிலாந்துக்கு வந்து ஒரு மட்டமான கிரவுண்டா இருந்திருக்கு இந்த பாஸ்ட். ஸோ வந்து ஐ ஹோப் தட் இந்தியா வில் வின் இன் ஓவல். ஸோ மேட்ச் 4ல வந்து டிரா பண்ண நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா மனசாட்சி பிரகாரம் இங்கிலாந்து ஜெயிக்கும் தான் எனக்கு தோணுது. சரிங்களா, நீங்க யார் ஜெயிப்பாங்க கமெண்ட். ஒரு நல்ல விஷயம் தாங்க இந்தியாவுக்கு. மான்செஸ்டர் உங்க ஒபினியன் டிரா காண மாட்டாங்க, பாப்போம் எப்படின்ட்டு மேட்ச். சரி, ஆமா, உங்க ப்ரெடிக்ஷன் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க மெஜாரிட்டி எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் இந்த மேட்சை பத்தி. ஸோ நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. வீக்லி பீடியா எபிசோட் நாங்க வந்து வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்கோம். எல்லா கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் இப்போ தலைவர் வந்து TSK சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ MIக்கு வேற ஜெயிச்சிருச்சு. ஓகே, அதெல்லாம் திருப்பி கொடுக்கும் நேரமா அப்படின்ட்டு வீக்லி பீடியா நான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அட்டாக் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.